ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த சந்தோஷம் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் எல்லாம் யார் யார் பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எப்போவுமே வீடியோ எடுப்பேன். அப்படி எழுதும் போது பார்த்தேன், சப்ஸ்கிரைபர் வந்து 1,25,038 நினைக்கிறேன். 1,25,037 பேர் இருக்காங்கங்க. உண்மையாகவே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நேற்று நைட்டு நான் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணும்போது தான் பார்த்தேன் 1,25,000 பேர் இருந்தாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வேற இல்லைங்களா, இந்த டைமில் எனக்கு கொஞ்சம் க்ரோத் இருக்குது. ஏன்னா ஒய்டி ஸ்டுடியோவில் எல்லாமே காமிக்கும். அப்படி நான் கொஞ்சம் தனியாக இந்த ஒரு 2 மாதத்தில் ஏதோ தனியாக அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து தனியாக இல்லை, இந்த ஒரு 2 மாதத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டதாக இருக்கட்டும், அவங்க இல்லாமல் மிஸ் பண்ணது இதெல்லாம் இருந்துமே எனக்கு இப்போ இந்த சப்ஸ்கிரைபர் வந்தது ரொம்ப ஹாப்பி. நேற்று நைட்டு நான் எப்போ 1,25,000 பேர் பார்த்தனோ அப்போ உடனே சொன்னேன், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சப்ஸ்கிரைபர் இவ்வளோ கூடியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. கீப் இட் அப், இந்த மாதிரி தான் சரியாக இருக்கணும், இன்னுமே நீ எடிட்டிங்கில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே இது இல்லாமல் நிறைய பேருமே சொல்லியிருக்கீங்க, டெய்லியும் கம்பல்சரி ஷார்ட்ஸ் ஏதாவது ஒரு பெனிஃபிட்டாக போட சொல்லியிருக்கீங்க. நான் ட்ரை பண்ணுறேன். எடிட்டிங் வந்து ஓரளவுக்கு ஓகே, இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணலாம், உங்களால் முடியும்னு பேசியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இப்போ இந்த நேரத்தில் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது வந்து உங்கள்னால தான். ஏன்னா யூடியூப் பிஃபோர் லைஃப் ஆஃப்டர் லைஃப் நான் சொல்லியும் பார்த்துருக்கேன். நீங்கள் யூடியூப் சேலரி வாங்குறதுக்கு முன்னாடியிலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தெரியும். சேலரி வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடு, எங்கள் சாப்பாடு, நாங்கள் எப்படி இருந்தோம், அதுக்கப்புறம் எப்படி இருக்கோங்கிறது எல்லாருமே பார்த்து, இப்போயுமே நிறைய பேர் பழைய சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த கார்த்திகா வேற, இப்போ நீங்கள் நல்ல க்ரோத்தாக இருக்கீங்க, மாறி இருக்கீங்க, நல்லா இருக்கு, கீப் இட் அப்னு சொல்லி எல்லாருமே எப்போதுமே மோட்டிவேஷ்னலாக கமெண்ட் பண்ணுவீங்க. அது எனக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சில வீடியோஸ் வந்து ஓரளவுக்கு கண்டென்ட் என்னால் போட முடியல அப்படின்னாலும் ரெகுலராக டே விலாக் போடும்போதுமே டே விலாகுமே நல்லாயிருக்கு, ஈவினிங் விலாகுமே நல்லா இருக்குன்னு எவ்வளோ தான் நான் இருட்டில் வீடியோ எடுத்தாலும் இருட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுமே உங்களுக்கு நான் காமிப்பேன். இதுதான் என்னோடய சுச்சுவேஷன்னு சொல்லுவேன். லைட் இல்லைனாலுமே இதெல்லாம் பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அக்கறைப்படுறதா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எத்தனை பேர் டெய்லியும் என்னோட சப்ஸ்கிரைபர் கூடுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இப்போ இருக்கிற சப்ஸ்கிரைபர் க்ரோத்தை வச்சு யார் யார் ஹாப்பியாக இருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான். கொஞ்சம் முக்கியமான விஷயம்லாம் கேட்டிருக்கீங்கல்ல, அதனால் உங்ககிட்ட சொல்லணும். நான் சாவித்திரி பூஜைக்கு வந்து அக்காவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்னு தெரியுங்களா, அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் மட்டும்தான் இப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமா இல்லை அக்கா உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சாவித்திரி பூஜையில் வந்து பிறந்த வீட்டிலேருந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சேலை, ப்ளவுஸ், இன்ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் வளையல், பழங்கள், காய்கறிகளுமே கூட சில வீட்டில் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நான் வந்ததுலேருந்து யாருமே அப்படி செஞ்சதில்லை. நான் வந்ததுக்கப்புறம் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். அதுக்கிடையில் அப்பப்போ செய்வேன். பிறந்த வீட்டிலேருந்து கொடுக்குற சீர் தானே, அப்பா அம்மா இல்லை, அவங்களோட தம்பி பொண்டாட்டியா இப்போ நான் இருக்கேன், அப்போ நான் தானே செஞ்சாகணும். அவங்க வந்து ரெகுலராக எனக்கு புடவை எடுத்து கொடுக்க மாட்டாங்க. எப்பயாவது அவங்க வீட்டுக்கு போகிறேன், அக்கா வீட்டுக்கு போகும்போது நான் போகிற எல்லா டைமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2 டைமுக்கு அப்புறம், ஒரு 3 டைமுக்கு அப்புறம், அந்த மாதிரி எப்பயாவது எடுத்து கொடுப்பாங்க. என்னை தத்தெடுத்துருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போனேன் அப்படின்னா ஒரு டைம் விட்டு ஒரு டைம் அந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. இன்னொன்று உங்களுக்கே தெரியும் அக்கா வீடோட நிலைமை எப்படின்னு. முன்னாடி நாங்கள் இங்கே இருந்ததை விட அவங்க கொஞ்சம் ஏழ்மை தான், அதனால் நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். என்னென்னா, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட உரிமை போச்சு, அவங்களுக்கு கொடுக்குற செய்முறை போச்சு, அந்த பேச்சு எனக்கு வரக்கூடாது. நீ வந்து என் தங்கச்சி என் தம்பியை மாற்றிட்ட, என் அப்பா அம்மா எனக்கு எதுவும் செய்கிறதில்ல, அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பேரும் எனக்கு வரக்கூடாதுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நானும் ஒரு பொண்ணு, அவங்களும் அதே மாதிரி தான், அவங்களுக்கும் ஒரே அண்ணா, எனக்கு ஒரு அண்ணா. அப்படிங்கும்போது எங்கள் 2 பேருக்குள்ளே எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். இன்னொன்று, நான் செய்கிறத வந்து எனக்கு எடுக்கும்போதே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்னு ஆசை. இப்போ வரைக்குமே நான் இவ்வளோ செஞ்சதில் எதுலேயுமே அவங்க மூஞ்சி சுழிச்சதில்லை. ஆனால் சில விஷயத்தில் எனக்கு தெரியும் இது வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை போல், அந்த மாதிரி எனக்கு சில விஷயத்தில் தெரியும். அதை நெக்ஸ்ட் டைம் நான் மாற்றிக்குவேன்.
ஆனால் குறை சொன்னதில்லை. நான் கொடுக்கறத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா ஒருவேளை இந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே குளத்துல கீரையெல்லாம் நிறைய கிடைக்கும், அது கொண்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அவரைக்காய் போட்டிருந்தா, முருங்கைக்காய், அவங்க வீட்டில் இருக்க முருங்கைக்காய் வந்து ஹைப்ரிட். அது வந்து இங்கே எப்போ முருங்கைக்காய் பிஞ்சு வைக்குமோ அப்போ வந்து அக்கா வீட்டில் இருக்கிற முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் சீசனே முடிஞ்சிடும். ஆனால் நிறைய வருங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே. அந்த மாதிரி அதெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அவங்களால முடிஞ்சதை அவங்க கொண்டுட்டு வருவாங்க, என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹனி அப்படிங்கிற ஐடியிலேருந்து இனிப்பு உருளைக்கிழங்கு அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து சாவித்திரி பூஜையில் நான் கூட பூஜை பொருள் அர்ச்சனை பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருந்தேன் இல்லைங்க, அதில் அந்த கிழங்கு இருந்தது. நான் கையில் எடுத்து காமிக்கல, செம்ம வெயிலுங்க. அதை விட கையில் பூ பாலெல்லாம் வச்சு நின்றுட்டு இருந்தேன், அதனால கையில் காமிக்கல. அதே உருளைக்கிழங்க சிவராத்திரி பூஜையிலையுமே அக்கா வாங்கியிருந்தப்போ நான் காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். அது வந்து வெளியே பார்க்குறதுக்கு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் தோல், அதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். அதை நம்ம கழுவிட்டு தோலை உரிச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறது வந்து வெள்ளையாக இருக்கும், நல்ல இனிப்பாக இருக்குங்க. அந்த கிழங்கு சாப்பிட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா கூட அந்தளவுக்கு இனிப்பு இருக்காது, நல்ல இனிப்பாக இருக்கும். ஆனால் சக்கரவள்ளி கிழங்கு இருக்கிற அளவுக்கு இல்லை, இது அதை விட கொஞ்சம் கம்மி தான். நல்லா வெள்ளையாக இருக்கும், பீட்ரூட் சைஸில் இருக்கும். சில இடத்துல நல்லா பெருசாக கிடைக்கும், சில இடத்துல கொஞ்சம் சிறுசாக இருக்கும். அது வந்து வயிறுக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்த மாதிரி பூஜை டைமில் தாங்க அது கிடைக்கும். அதனால் இன்னொரு டைம் எங்கேயாவது மார்க்கெட் போகும்போது கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக கொண்டுட்டு வந்து தோலெல்லாம் உரித்து கட் பண்ணி சாப்பிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஜாய்லின் வேர்ல்டு அப்படிங்கிற ஐடியிலேருந்து கொஞ்சம் பேராகிராஃபாக இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக வாசிடுறேன். ஹாய் கார்த்திகா, நான் உங்கள் 15th சப்ஸ்கிரைபர். நான் சந்தாலி இன மக்கள் பற்றி சின்ன வயசில் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் உங்கள் வீடியோ ஒன்று விடாமல் பார்ப்பேன். ஸோ ஒரு ரெக்வெஸ்ட், நான் கிறிஸ்டியன், ஒரு டவுட். அங்கே இருக்கிற கிறிஸ்டியன் பற்றி நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லி கேட்ட ஞாபகம் இருக்குது, அதை பற்றி ஒரு வீடியோ போட முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அவங்க கிறிஸ்டியனாக மாறினதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன சேஞ்ச் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சால் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. தனியாக இதுக்காக வீடியோ போட்டோம் அப்படின்னா அது தப்புங்க. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து அவங்க ஒருத்தவங்க தான், அவங்க முன்னாடி எங்களை மாதிரி தான், ஆதிவாசி தான். ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கோ என்னவோ ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, அதை நான் டீட்டெயிலாக கேட்டுக்கல. ஹஸ்பண்ட் விஷயம் தானே, குழந்தைங்க விஷயம் அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்து நிறைய கோவில் பூஜையெல்லாம் பண்ணாங்களா, சரியாகலைங்களா. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யார் மூலியமாவோ தெரிஞ்சு சர்ச்சுக்கு போய் பூஜை பண்ணதில் அவங்களுக்கு சரியாச்சு அப்படிங்கிறனால அப்பையிலேருந்தே அவங்க ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. இப்பயுமே கூட சொல்லுவாங்க, அவங்க வந்து கிறிஸ்டியனாக மாறினதுக்கப்புறம் சர்ச்சுக்கெல்லாம் அடிக்கடி போகும்போது ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நிறைய ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்க போல். அவங்களுக்கு இப்போது ரீசண்டாக ஒரு 5-6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பையன் பிறந்திருக்கான். அவனுக்கு கூட ஏகோசி அந்த 21வது நாள் நாங்கள் ஒரு பூஜை பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து எங்கள் ஊர்லேருந்து யாருமே போகலை. நான் அந்த குழந்தைய தூக்குவேன், கொஞ்சுவேன், நானுமே போகல தான். அவங்க வந்து எங்களை இன்வைட் பண்ணல, யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இன்வைட் பண்ணலையே என்னவோ எனக்கு தெரியல, அவங்க இன்வைட் பண்ணல. ஆனால் நான் வீடியோ அப்லோட் பண்ண போவேன் இல்லைங்க, அங்கே தான் இருக்கு அவங்க வீடு. எப்போதுமே நான் குழந்தைய தூக்குவேன். இந்த மாற்றத்தினால தான் அவங்க மாறினதா சொன்னாங்க. இன்னொன்று வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ண நைட்டு போகும்போதுமே அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். மற்றபடி ரொம்ப டீட்டெயிலாக எதுவும் வேணான்னு நினைக்கிறேன், அது அவங்களோட வீட்டு பர்சனலாக கூட இருக்கலாம். ஆனால் மாறி இருக்கு, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி மாறினாங்க. அதுக்கப்புறம் சாய் அதிர அப்படிங்கிற ஐடியிலேருந்து நீங்கள் ஒரு யூடியூபர், நீங்கள் யார் வீடியோவை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்ப்பீங்க அதை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க, நான் சொல்லியிருக்கேன்ல, ஸ்வேதா டூடில் டைரி, அவங்க தான் என்னோட ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷனான யூடியூபர். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க எடுக்கிற வீடியோவாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற விதம். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்குது வியான், அவங்க அந்த பையன் பேர், அவங்கள பார்த்துக்கிற முறை, என்னை பொறுத்தளவுக்கு வீடியோவில் தான் நான் உங்களை பார்த்துருக்கேன், இருந்தாலுமே அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டீசெண்டாக பேசுவாங்க. அவங்களோட வீடியோஸுமே நான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே இருக்குங்க. இங்கே மழை, அதுக்கப்புறம் தனியாக இருந்தது, கொஞ்சம் அப்படி இப்படின்னு டைம் கிடைக்கல. இன்னொரு நாள் நான் அதை சொல்கிறேன். சத்தியமாக சடனாக நிறைய வில்லேஜ் விலாக் பார்ப்பேன்னா அதனால் சேனல் நேம் ஞாபகம் இல்லை. சூப்பராக இருக்கும், அது ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். எதுவுமே பேச வேணாங்க, அவங்க வீடியோவை ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கும். அதில் வேற அவங்க வீடியோஸில் அந்த புல்லாங்குழல் மியூசிக் தான் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைய சூப்பராக இருக்குங்க. அந்த மியூசிக்குக்கும் அந்த வீடியோ அவங்க வீடு இருக்கிற இடம் செம்மையாக இருக்கும். இப்போ நான் டெய்லி பர்த்டே விஷஸ் பண்ணுறேன் இல்லைங்க, அதில் வந்து நிறைய பேர் அடுத்த மாதம்
அதுவும் அடுத்த மாதம் ஓகே, அந்த டேட் 1 இல்லாட்டி 10க்குள்ளே சொன்னால் கூட பிரச்சனை இல்லை. 26, 30 நீங்கள் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. அது வந்து டைமு இப்போது நாளைக்கு எனக்கு பர்த்டே அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள் ப்ளீஸ். இவ்வளோ லாங்கில் வேணாம். எந்த அளவுக்கு வீடியோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணுறனோ அதெல்லாம் உடனுக்குடனே நான் டெலீட் பண்ணணும். இப்போ கூட நான் வீடியோ எடுக்கும்போது இதோட 2-3 வீடியோ கட்டாயி நான் மறுபடியும் எடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குன்னு அப்படி வரும். அதிகமாக நான் ஃபோட்டோ வீடியோ எதுவுமே வச்சுக்க மாட்டேங்க. இன்றைக்கி நான் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன்னா நாளைக்கு இல்லாட்டி நாளான்னைக்குள்ளே நான் டெலீட் பண்ணிடுவேன். அதனால தான் சொல்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்பயுமே நிறைய பேர் மாமியார் மாமனார் எங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க 2 பேருமே தனித்தனியாக வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ரொஜோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வரும். அதில் வந்து பலாப்பழம் பொரி சாப்பிடுவாங்க, அன்றைக்கி சிக்கன் சமைப்பாங்க. இங்கே மோஸ்ட்லி எல்லா பெரிய டேஸில் பூஜை பண்ணுறது தவிர மற்ற எல்லாமே ஃபெஸ்டிவலாக இருக்கிறது வந்து சிக்கன் சமைக்கிறது அது வாஸ்தவம் தான், அதனால் ஒன்றும் இல்லை. அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்பா வரேன்னு சொல்லியிருக்காங்களாம். பக்கத்தூர்லேருந்து நேற்று சித்தப்பா ஒருத்தவங்க வந்து வீட்டில் தனியாக இருக்க என்ன பண்ணுற வைக்கிறேன்னு சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. வந்தாலும் வரலாட்டியும் ஒன்று தானே. அவங்க வந்தால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சமைக்க போகிறேன், இல்லை அப்படின்னா எனக்கு மட்டும் சேர்த்து சமைக்க போகிறேன். இதுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் சரின்னு சொல்லியிருக்கேன். அவங்க வருவாங்க அந்த ஃபெஸ்டிவலுக்கு. மாமியார் வந்து நீங்கள் நிறைய டைம் கேட்குறீங்க வரவே மாட்டாங்களா, இதுக்கப்புறம் இவ்வளோ நாள் ஆச்சு அங்கே தான் இருப்பாங்களான்னு. பொங்கலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரெகுலராக நான் டெய்லி போடுற வீடியோவில் ஒரு 3-4 கமெண்ட்டாவது அவங்கள பற்றி வந்துடும். கொஞ்சம் புது சப்ஸ்கிரைபராக இருப்பீங்க, இல்லாட்டி வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலுமே நான் என்ன சொல்கிறேங்கிறது தெரியாது. நீங்கள் கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு நான் இந்த டைமில் தான் பதில் சொல்லுவேன், நான் என்னன்னும் தெரியாது இல்லைங்க. நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க, அதனால அப்படி சொன்னேன். இன்றைக்குமே இங்கே மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு நேரம் நல்லா வெளிச்சமாக இருக்கும், ஒரு நேரம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெயில் வரும் போகும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கேயும் மழை பெய்யுது. தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் 3-4 நாளாக மழை பெய்யுதுன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.